முத்துக்குமரன் மேலே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நேற்று வந்து அந்த ஒரு டிடிஎஃப் டாஸ்க் 6ஓட செகண்ட் ரவுண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஃபவுல் கேம்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் விளையாட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த செகண்ட் ரவுண்டில் முத்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடுவார். அதுக்கப்புறமா ரயான் வருவார், வந்து முத்துக்கு கை கொடுப்பாரு. அப்போ முத்து கவனிச்சிருக்க மாட்டார். அவர் அங்கே ஆப்போசிட்டில் யார்ட்டையோ சிக்னல் ஏதோ பேசிகிட்டு இருப்பார். இவர் வந்து கை கொடுப்பாரு, வெல் பிளேடு முத்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ முத்து கவனிச்சிருக்க மாட்டார். திரும்ப 2வது வாட்டி முத்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் இவர் பார்த்துட்டு கை கொடுப்பாரு. அப்போ வந்து முத்து ஆக்சுவலாக என்ன பிரச்சனையில் நின்றுப்பார்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து வின் பண்ணும்போது மார்க்லைனுக்கு அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறமும் அந்த ஜாரை கீழே போட மாட்டார். ஆனால் செகண்ட் டைம் வந்து 1 minute 15 seconds முடிச்சுட்டு வந்து ரிட்டன் வந்து நிற்கும்போது அவர் வந்து அந்த ஜாரை கீழே போட்டிருப்பாரு. ஸோ ஜாரை கீழே போட்டதுனால எப்போவுமே முத்துக்கும் தெரியும், பிக் பாஸ் முத்துனாலே ஸ்பெஷல் ரூல்ஸ் போடுவார், எல்லாமே புதுசாக தப்பு கண்டுபிடிப்பார். நேற்று அங்கே 1000 பேர் தப்பு பண்ணதெல்லாம் அவருக்கு தெரியல. முத்துக்கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் 3 times பண்ணீங்க, நான் காமிச்சு தரட்டுமான்னு சொல்லி கேட்டிருப்பாரு, கணக்கு சொல்லட்டுமான்னு. ஸோ முத்து என்னென்னா பயந்துட்டார். ஐயோ நம்ம ஜாரை கீழே போட்டோமே, நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டார். அந்த டென்ஷனில் நின்றுட்டு இருப்பார். அப்போவும் ரயானுக்கு கை கொடுப்பாரு. ஸோ ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக 4 seconds நடந்த அந்த விஷயத்தை ஸ்லோ மோஷனில் குறும்படமாக வெளியிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. முத்துக்கு வந்து ஆட்டிடியூட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, முத்து நாளைக்கு நாள் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணாருன்னு ஒரு இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி 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 ஒரு பொய்யை உண்மையாக்கலான்னு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் பண்ணுறாங்க. பார்க்கும்போது நமக்கு க்ளீனாக தெரியுது. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா சுத்தமாக புரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.